ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா சாரி கன்வெர்ட் டெசிமல் இன்டு என்ன சொல்றாங்க பர்சன்டேஜ் மாத்திட்டா போச்சு. இங்க பாருங்க டெசிமல் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் 0.282 இதை பர்சன்டேஜா மாத்தணும்னா மேலே கீழே நீங்க எதால மல்டிபிள் பண்ணணும் 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 100/100 ஓகே. இங்க பாருங்க மேல 100ஆல மல்டிபிள் பண்ணா இப்ப அந்த பக்கம் என்ன ரைட் சைடு முன்னாடி மூவ் ஆகும். இல்லைன்னா டைரக்டா இங்க பாருங்க என்ன இருக்கு 28200 போட்டுக்கோங்க. இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு டெசிமல் இருக்கு 3 டெசிமல் இருக்கு. எவ்வளவு டெசிமல் இருக்கு 3 டெசிமல். அப்போ 1 1 2 3 இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்ப என்னது 28.2/100. இதை நாம எப்படி எழுதலாம் 28.2%. தட்ஸ் ஆல். அதே மாதிரி அடுத்தது 1.51 பர்சன்டேஜா மாத்தணும்னா 1.51 மேலே கீழேயோ 100ஆல மல்டிபிள் பண்ணணும். இங்க 100ஆல மல்டிபிள் பண்ண தெரியலன்னா அப்படியே நம்பர் எழுதி 00 போட்டுக்கோங்க. இங்கே 00. இங்க எவ்வளவு டெசிமல் இருக்கு 2 டெசிமல். அப்போ பின்னாடி இருந்து 2 டெசிமல் வச்சுக்கோங்க டாட். அப்ப என்னது 151.151/100. இது எப்படி எழுதலாம் 151%. தட்ஸ் ஆல். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க 1.09 கொடுத்துருக்காங்க. இதை மேலே கீழே நம்ம எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும் 100ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். பர்சன்டேஜோட பேசிக்ஸ் ரூல் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கோங்க 2 சைபர் பின்னாடி சேர்த்திக்கீங்க. சேர்த்துட்டு இங்க எவ்வளவு டெசிமல் இருக்கு 2. அப்போ 2 மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்போ 109/100. அப்ப இது என்னது 109%. தட்ஸ் ஆல். அடுத்தது 0.858. ஸோ இது என்ன பண்ணுங்க 0.858 மேலே கீழே 100ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ண என்ன 0 விட்டுருங்க 85800 டிவைடட் பை 100. இங்க எவ்வளவு டெசிமல் இருக்கு 3 டெசிமல் இருக்கு. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்க இங்க வரும். ஸோ புள்ளி வச்சாச்சா. அப்போ 85.8 டிவைடட் பை 100. அப்போ இது 85.8%. தட்ஸ் ஆல். ஸோ இது சப்டிவிஷன் 1, இது 2, இது 3, இது 4. இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான். யூஸ் பண்ணிக்காதீங்க தெய்வங்களா. ஓகே. ஸோ தேங்க்யூ.